ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேத வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை சந்திப்பதிலே आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़े आनंदित होते हैं. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். परमेश्वर के अनुग्रह आपको நாம் இந்த संभाले. வார்த்தை கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. 1 சாமுவேல் पहला शमूएल 18ஆம் அதிகாரம் 18वां अध्याय 14 சொல்லப்பட்டிருக்கிறது. 14 में क्या गया है? அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें कहा गया है சோதரன் தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். दाऊद अपने समस्त चाल में बुद्धिमानी दिखाता था. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். और यहोवा उसके साथ था. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். यहोवा उसके साथ था. ஏன் அவனோடு இருந்தார்? क्यों उसके साथ था? தாவீது दाऊद தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். अपने समस्त के कार्य में बुद्धिमानी ठहरा. தேவ பிள்ளைகள் புத்திமானாய் நடக்க வேண்டும். परमेश्वर के बच्चे बुद्धिमान ठहरना है. தெளிவுள்ளவளா இருக்க வேண்டும். साफ दिमाग वाले रहना நாம் है. எல்லா காரியத்திலும் தெளிவு நமக்கு தேவை. सभी कार्य में हमें साफपन चाहिए. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு தெளிவு தேவை. हमारे जीवन के बारे में एक साफ कार्य நம்முடைய चाहिए. பிள்ளைகளை குறித்துதான் ஒரு தெளிவு நமக்கு தேவை. हमारे बच्चों के बारे में एक साफ कार्य रहना है. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है சோதரம் தாவீது செய்கையெல்லாம் புத்திமானாய் நடந்தான். दाऊद अपने समस्त में बुद्धिमान ठहरा. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். और यहोवा उसके साथ था. புத்திமான நடங்க. बुद्धिमानी से रहिए. புத்தி இல்லையா? बुद्धि नहीं है क्या? ஞானம் இல்லையா? ज्ञान नहीं है. ஆண்டவர்ட்ட கேளுங்க. परमेश्वर से मांगिए. கேட்கிறவர் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். मांगने वालों को देने वाला परमेश्वर है. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க மட்டா இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? तमिल में कहते हैं कि वो निर्बुद्धि के समान ஒரு है. புத்தி இல்லாம இருக்கியப்பா. एक बुद्धि भी नहीं है. புத்தி இல்லாம இத செஞ்சிட்டியே. ऐसे निर्बुद्धि के समान कार्य புத்தி किए. இல்லாம இந்த காரியத்துல இப்படி விழுந்துட்டியே. निर्बुद्धि के समान इस कार्य में गिर गए. அப்படி சொல்ல பார்க்க முடிகிறது. ऐसे कहते हम देख सकते அப்படி हैं. இல்லாதபடிக்கு वैसे न रहते நாம் हुए புத்தி உள்ளவளா காணப்பட हम வேண்டும். बुद्धिमानी எல்லா ठहरना है. காரியத்திலும் सभी कार्य में படிப்பா இருக்கலாம், पढ़ाई के कार्य हो, நம்முடைய வேலையா இருக்கலாம், काम के कार्य हो, படிக்கிற இடமா இருக்கலாம், पढ़ाई करने वाले स्थल வேலை हो, ஸ்தலம் இடம் இருக்கலாம். काम करने वाले स्थल हो. புத்திமானாய் நடந்தால் बुद्धिमानी से रहेंगे तो கர்த்தர் கொடுந்துங்களை நடத்துவார். परमेश्वर आपके साथ रह के உங்களை चलाएगा. ஆசீர்வதிப்பார். आपको आशीष உங்களை கைவிட करेगा. மாட்டார். हाथ नहीं छोड़ेगा. ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. அருமை பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते புத்திமானாய் हैं. நடந்து बुद्धिमान के समान நீர் கூட रहकर இருந்து आप साथ रहकर வழி நடத்தும். चलाइए. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே. यीशु के नाम से मांगते हैं प्यारे पिता. ஆமென். आमेन. ஆமென்.